நானும் ரம்யாவும் வந்துட்டு ஒரு ஃபேன் வாங்கிட்டு வருவோம் அப்படின்ட்டு வந்தோம். ஃபேனு ரிப்பேர் ஆயிடுச்சு. சரி இங்கே வந்ததுக்கப்புறம் பார்த்தா, இங்கே பார்க்குறதெல்லாம் அவ்வளோ அழகா இருக்குது. வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு எல்லாமே அழகா இருந்தது. ஆனால் ரம்யாவுக்கு ஒரு வாஷிங் மிஷின் வாங்கணுன்னு ஆசை வந்துருச்சு. வாஷிங் மிஷின் விலை கேட்டா வந்துட்டு இப்போ வந்து ரொம்பவே ஜாஸ்தியா இருக்குது. நான் வாங்கும்போது 17,500 தான் இருந்தது. இப்போ அதுவே வந்துட்டு 26,000 வரைக்கும் போட்டு ரேட் போட்டு வச்சுருக்காங்க. ரம்யா வாஷிங் மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னு தான் புதுசு வாங்கலான்னு பார்த்து அவள் கேட்டா. ஆனால் இந்த ரேட்டை கேட்டோடனே அவளுக்கு தலையே சுற்றுதுக்கா அப்படின்னுட்டா. என்னாடின்னு கேட்டால், ஏக்கா நான் வாங்கினது கூட இப்போ டபுளாக இருக்குக்கா இப்போது அப்படின்னுட்டு பார்த்துக்கிட்டு இருந்தா. கேட்டுட்டு ரொம்ப விலை கம்மி பண்ணி கேட்குறதுக்கு பார்த்தா ஒன்றும் நடக்கலை அவங்கக்கிட்ட. சரி நாளைக்கு என் ஹஸ்பண்டை கூப்பிட்டுட்டு வந்தேன் நான் பார்க்குறேன் அப்படின்ட்டா அவள் லாஸ்ட்டாக. இப்போ வந்து வரி வந்து ஜாஸ்தி போட்டு வச்சுருக்காங்க. எல்லா பொருளுக்குமே ஜாஸ்தி ஆகிருக்குதுங்க. இந்த ஒரு 5, 6 வருஷத்தில் ஓவராகவே ஆகிருக்குது இப்போ வந்துட்டு. இப்போ எந்த ஒரு பொருள் பார்த்தாலுமே விலை ஓவர் விலையாக தான் தெரிஞ்சிச்சு எனக்கு அங்கே கேட்டு பார்த்தப்போ. ஆனால் அங்கே வந்து எல்லாமே இருந்தது. எலக்ட்ரானிக் பொருள் எல்லாமே இருந்தது இந்த கடையில். ஆனால் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஆசையாக இருந்துச்சு. இந்த மிக்ஸி எல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு மிக்ஸியும் ஒவ்வொரு மாடலில் பார்க்க அவ்வளோ அழகாக இருந்தது. அதெல்லாம் நான் சும்மாவே பார்த்துட்டு மட்டும்தான் வந்தோம். நாங்கள் அதெல்லாம் வாங்கலை. ஃபேன் மட்டும்தான் வாங்க போனோம். அதனால் ஃபேன் மட்டும் வாங்கினோம் நாங்கள். நீங்களே பாருங்களேன். இந்த மிக்ஸி எல்லாம் பார்க்க அவ்வளோ அழகா இருக்குதுங்க. ஏன்னா நம்ம வீட்ல இருந்தாலும் கூட, நம்ம வந்துட்டு இந்த மாரி புதுசு பார்க்கும்போது அழகா இருக்கிறதுக்கு, அதுக்கும் வாங்கணும் போல அவ்வளோ ஆசையா இருக்குது. அடுப்பும் சரி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் எல்லாமே வந்துட்டு நல்ல ஒரு புது மாடல்ல வந்த மாரி பார்க்கவே அவ்வளோ ஒரு ஆசையா இருக்குது எல்லாமேவும். இங்க பாருங்களேன். மிக்ஸி எல்லாம் கலர் கலராக இருந்தது. அவ்வளோ ஆசையாக இருந்தது பார்க்குறதுக்கு. அதான் என்னதான் லேடிஸுங்களுக்கு மொத்தம் எத்தனை வாங்கினாலும் அந்த புதுசை பார்த்தா வாங்கணுன்ற ஒரு ஆசை கண்டிப்பாக வருதுங்க. எனக்கே ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி இன்னொரு தடவை பார்த்துக்கலாம். இப்போ நம்ம வந்துட்டு ஃபேன் வாங்க தான் வந்தோம். ஃபேன் வேலையை மட்டும் முடிச்சுட்டு போவோம் அப்படின்னுட்டு லாஸ்ட்டாக ஃபேனை மட்டும் பார்த்துக்கிட்டு நின்றுருந்தோம். வாங்கிட்டோம். நாங்களும் வீட்டுக்கு கிளம்புறோம். ரம்யாவுக்கு தான் இங்கேருந்து வர்றதுக்கு மனசே வரல. "ஏக்கா வாஷிங் மிஷின் வாங்கணுக்கா வாங்கணுக்கா" நான் சரி வா உன் வீட்டுக்காரர் இல்லாமல் நீ வாங்கினா சரி வராது. அவர் வந்து விலை பேசி வாங்குவார். நீ வா ரேட்டு பேசணுன்னா ஜென்ஸுக்கு இருந்தால் சரிப்பட்டு வரும். நீ வாம்மா அப்படின்னு சொல்லி நான் அவளையும் கூப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஃபேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த ஃபேனோட விலை வந்துட்டு ரூ. 4,800 போட்டு வச்சுருந்தாங்க. லாஸ்ட்டாக நாங்கள் வந்து ரூ. 4,400 பேசி முடித்து வாங்கிட்டோம். ஆனால் நல்லா இருக்குது ஃபேனு.